வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறு மாறு தக்காளி சோறு. நான் எதிர்பார்த்த மாதிரியே டான்சிங் மராத்தான் டாஸ்க்குக்கான முதல் ரவுண்டை நம்ம வினோத் அவர்கள் வின் பண்ணிருக்காங்க. ஏன்னா வினோத்துக்கான டீமை பொறுத்தவரைக்கும் உண்மையாவே சூப்பரா பிளே பண்ணாங்க ப்ரோ. ஏன்னா வினோத்துக்கான டீம்ல அமித் அவர்கள் செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணாப்ல. அந்த மனுஷன் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு ப்ரோ. அந்த ஸ்ட்ராட்டஜியை யாருக்கும் சொல்லியும் கொடுக்க மாட்டேங்காரு. எவ்வளவு பேர் அந்த ஸ்ட்ராட்டஜியை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அந்த மனுஷன் ரொம்ப தெளிவா பிக் பாஸ் கொடுத்திருக்க ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பக்காவா கேம் ஆடிட்டு இருக்காப்ல. அந்த வகையில அந்த மனுஷன் ரொம்ப நீட்டா அந்த செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணாப்ல. அதே மாதிரி நம்ம வினோத் அவர்களுமே எந்த வித சவுண்டும் வர விடாம யாருமே அமித்தை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாம ரொம்ப தெளிவா அதை பார்த்துட்டு இருந்தாப்ல. அந்த வகையில கடைசியில இப்ப நம்ம வினோத் அவர்களுக்கான டீம் வின் பண்ணிருக்காங்க. சோ வினோத் அவர்களுக்கான டீம் வின் பண்ணி இன்னைக்கான முதல் ரவுண்ட்ல 2 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, டெய்லி டாஸ்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க ப்ரோ. இன்னைக்கு இந்த டாஸ்க், நாளைக்கு டாஸ்க மாத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் முதல்ல சொல்லிட்டாரு, டெய்லி வந்து சேலஞ்சஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது டான்சிங் மராத்தான் அப்படிங்கறத டாஸ்க், ஓகேவா? டான்சிங் மராத்தான் அப்படிங்கறத டாஸ்க். ஆனா அந்த டைம் டாஸ்க் வச்சிருக்காங்க தெரியுமா, இது அந்த டாஸ்கோட ஒரு பார்ட். இந்த டைம் டாஸ்க் முடிச்சிட்டு நீங்க போய் டான்ஸ் ஆடலாம். அதே மாதிரி நாளைக்கு வேற டாஸ்க் வைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 ரவுண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. முதல் ரவுண்ட்ல நம்ம வினோத் அவர்கள் வின் பண்ணிருக்காப்ல. இப்ப 2வது ரவுண்ட் பிக் பாஸ் வந்து லைவ்ல சொல்ல போறாப்ல. முதல் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் 35 நிமிஷம் கொடுத்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோ தெரியாம சொல்லிட்டேன்ப்பா, 35 செகண்ட். கமெண்ட்ஸ்ல வந்து கடிக்கிறாங்க. ஐயா அந்த வீட்டுக்குள்ள யார் யாரும் என்னெல்லாமோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஐயா, அவங்களெல்லாம் கடிக்க மாட்டேங்காங்க. நான் ஒரு வீடியோல தெரியாம 35 நிமிஷம் அப்படிங்கிறது 35 செகண்ட் சொல்லிட்டேன். அது வந்து வீடியோ ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கேன். எனக்கே தெரியல, நான் எடிட் பண்ணும் போது கவனிச்சேன். தெரியாம சொல்லிட்டேன். இது ஒரு குத்தமா? தெரியாம கேட்கிறேன், இது ஒரு குத்தமா? போட்டு கடின்னு கடிச்சிட்டு இருக்கானு. அடா முதேவி, அங்க 35 நிமிஷம் கொடுத்திருந்தா நீ என்ன 35 செகண்ட் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன போட்டு கடிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. வருத்தமா இருக்கு ப்ரோ. பிக் பாஸ் எது இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் உள்ளவங்க அடி வாங்குறாங்களோ இல்லையோ ப்ரோ, நான் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கேன் ப்ரோ. நானே சொந்தமா மண்ணலி போட்டுக்கிறேன். நானே சொந்தமா வீடியோல ஏதாச்சும் தப்பா பேசி அடி வாங்கிக்கிறேன். அந்த வகையில கமெண்ட்ஸ்ல போய் பின் பண்ணிட்டேன். கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பின் பண்ணிட்டேன். ஐயா நான் வந்து மினிட்ஸ்க்கு செகண்ட்ஸ் சொல்லிட்டேன் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எங்க கேட்காம இருந்தாலும் நம்மளை போட்டு கடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த டாஸ்கை பார்க்கும்போது யாரோ ஒருத்தருக்கு பயங்கர பிளஸ் ஆக போதுன்னு தோணுது. அண்ட் இந்த டாஸ்க்ல வினோத் அவர்கள் டீம் வின் பண்ணணும். வினோத் மேல பல பேர் வன்மத்தை கொட்டுறாங்க ப்ரோ. இந்த வீட்டுல ஒரு விஷயத்தை என்னால கவனிக்க முடியுது ப்ரோ. தோல்வியை ஏத்துக்க மாட்டேங்காங்க. தோல்வியை ஏத்துக்க முடியல. இப்போ ஒரு விஷயத்துல நீங்க தோக்குறீங்கன்னா அந்த விஷயத்தை அடுத்து ஜெயிக்க தான் நீங்க ட்ரை பண்ணும். அதுக்கு தான் நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அந்த வீட்டுக்குள்ள இருக்க பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, நம்ம தோத்துட்டோமா உடனே ஆப்போசிட் உள்ள எல்லாரையும் குறை சொல்லணும், இல்லன்னா ஆப்போசிட் டீமை மொத்தமா அழிச்சிடணும். இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த வகையில வினோத் மேல இப்போ விக்ரம் அவர்கள் எல்லாம் வன்மத்தை கக்கிட்டு இருந்தாப்ல. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணோன்னே கனி அவர்கள் அந்த மைக்ரோவேவனை வச்சு செகண்ட்ஸ் வந்து அப்படியே தாளத்துல மேட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே மெதுவா அப்படியே கவுண்ட் பண்ணி மைண்ட்ல ஏத்திரலான்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்திருக்காங்க. ஆனா பிக் பாஸ் பார்த்து பிடிட்டு விட்டாப்ல. என்ன கனி ரொம்ப நடிக்காதீங்க, என்னென்ன பண்றீங்கன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அதை பிடிங்கி விட்டாப்ல. ஆனா இங்க நம்ம அமித் அவர்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு தெரியுமா, பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் அந்த கிளாக் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கிளாக்ல நீங்க நல்லா கவனிச்சுன்னா கோடுகள் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன கோடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த கோடை யூஸ் பண்ணி அமித் என்ன பண்றாருன்னா கரெக்டா அந்த ஒவ்வொரு கோடுலயும் நடக்காரு. ஒவ்வொரு கோடுலயும் அவருக்கான ஸ்டெப் வச்சு டிங் டிங் டிங்னு அவரே யோசிக்காரு. அவரே பயங்கரமா ஒரு மைண்ட்ல ஏற்றி அந்த கோடுகளை கனெக்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது கவுன்ஸும் மிஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாம நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும்ல, ஓகே நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். அந்த வகையில் அமித் அவர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காப்ல. ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாம பல பேர் என்ன பண்றாங்கன்னா ஒண்ணு கிறுகிறுன்னு சுத்தி வராங்க, இல்லன்னா அந்த கோடுகளை கவனிக்காம சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. சோ அதனால தான் ஆப்போசிட்ல இருக்க மத்த 2 டீமும் சொதப்பிட்டு இருக்காங்க. இப்போ 2வது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. 2வது ரவுண்ட் பொறுத்தவரைக்கும் திரும்பி அமித் அவர்கள் அந்த கோடு ஸ்ட்ராட்டஜியை பக்காவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தா நம்ம காமு மாமா வட்டத்தை சுத்தி வரப்பல ஏதோ ஜாகிங் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்காப்ல. இந்த பக்கம் பார்த்தா சுபிக்ஷா அவர்கள், அதாவது நம்ம சபரிக்கான டீம்ல சுபிக்ஷா அவர்கள் செகண்ட் சைன் பண்ணி எண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்படி தட்டிட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீமும் திரும்பியும் சொதப்ப தான் போறாங்க. அமித் அவர்களுக்கான டீம் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இங்க வினோத்துக்கு மேல எப்படி வன்மத்தை கேட்கறாங்கன்னா, இந்த டாஸ்க தோத்தோன்னே எல்லாருமே வினோத் டீம் ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. அப்ப இந்த டீமை கவுக்கறதுக்கு அந்த டீம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் ஒரு வெளியே பார்ப்பாங்க. இவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும், ஓகேவா? அப்ப வினோத் அவர்கள் ஆஸ் அ தலையா ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுறாரு. சும்மா ரேண்டமா தான் வந்து பேசினாரு. ஆனா சபரிக்கான டீம் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருந்திருப்பாங்க போல. அவங்க வார்ம் அப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
அதை அவர் கவனிக்கல. அவர் ரேண்டமா வந்து பேசுறாரு. ரேண்டமா வந்து நீங்க வாங்கப்பா எல்லாரும் வந்து சாப்பிட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு ரேண்டமா தான் சொல்றாரு. அதை பிடிச்சி வச்சுட்டு விக்ரம், நாங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி கெடுக்காதீங்க, அதான் நீங்க வின் பண்ணிட்டீங்களா, உங்கள்ட்ட 2 மதிப்பெண்கள் இருக்குல்ல, ஏன் எங்களை போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி விடுறாரு. அப்ப அந்த இடத்துல மனுஷன், எனக்கு தெரியாம வந்துட்டேன், நான் வந்து சும்மா தான் வந்தேன், அப்படிலாம் ஒண்ணு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பேசிட்டு போயிட்டார். போனதுக்கு அப்புறம் கூட விக்ரம் வீட்டுக்குள்ள போயிட்டு கனிக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு, வினோத் வந்து வேனுக்குனே பண்றாரு, வினோத் வந்து அவர் ஜெயிச்சுட்டார்ல, அப்ப சும்மா இருக்கலாம்ல, வேனுக்குன்னு நாங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், குறுக்க வந்து பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் என்ன விளையாட்டு அப்படிங்காரு. ஏங்க அவரு தெரியாம ஒரு சும்மா ரேண்டமா வந்தார். ஆஸ் அ தலையா வந்து உங்கள்கிட்ட சரி சொல்லுவோமே, சாப்பிட வாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. நான் கிச்சன் டீம்ல இருக்க முக்காவாசி பேர் வந்து சபரி டீம்ல தான் இருக்காங்க, அதான் விக்கல் சிக்கரன் டீம்ல. அப்போ வந்து ரேண்டமா அவர் சொல்றாருப்பா. அதுக்கு முன்னாடி இதை பிடிச்சி வச்சுட்டு அவர் வின் பண்ணிட்டாருல, அது பண்றாரு இது பண்றாரு, எங்களை பிராக்டிஸ் பண்ண விட மாட்டேங்காரு அப்படி இப்படிங்க. அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டாலும் கிழிச்சு நட்டிடுவீங்க. நீங்க முதல் டீம்ல ஒழுங்கான ஆளா உள்ள இறக்குங்க. முதல் ரவுண்ட்ல என்னன்னா சபரி அனுப்பி வச்சிருந்தீங்க, சபரி ஒரு மாதிரி கிறுகிறுன்னு சுத்தி வந்துட்டாப்ல. 2வது ரவுண்ட்ல இப்ப சுபிக்ஷா இறக்கி வச்சிருக்கு. சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு தப்பா தான் எண்ணிட்டு இருக்கு, ஏன்னா அந்த பொண்ணு தட்டிட்டு இருக்கு. சும்மா தட்டிலாம் கரெக்டா இது பண்ண முடியாது ப்ரோ, நடக்க தான் உங்க ஃபுட் ஸ்டெப் வச்சு நீங்க இது பண்ண முடியும், ஓகேவா? அதுல அமைத்தவர்கள் ரொம்ப தெளிவா 1 2 டங் டங் டங்குன்னு பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதை விட்டுட்டு இப்படி தொடைய தட்டிட்டு இருக்காங்க உட்காந்து, கண்டிப்பா இந்த டீம் தோக்கதான் போகுது. இதுல அமைத்தவர்கள் எப்படி இவ்வளவு ரொம்ப தெளிவா விளையாடுறாரு அப்படிங்கறத ஓப்பனா உடைச்சிருந்தாரு. அவர் வீட்டுல வந்து ஒரு பெரிய கிளாக் இருக்கு போல, இந்த படத்துல எல்லாம் முன்னாடி காமிச்சிருப்பாங்கல்ல, பெரிய கிளாக், கீழே வந்து ஒரு மணி அடிக்கிறாங்க டிங் டிங் அப்படின்னு, அந்த கிளாக் வந்து அவர் வீட்டுல இருக்கு போல. அதுவும் யாருக்கான கிளாக்னு ஒண்ணு சொல்லியிருந்தாரு, வஉசிக்கான கிளாக்னு தான் சொல்லியிருந்தாரு, அந்த அங்க உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. அப்ப அந்த கிளாக் வந்து அவர் வீட்டுல இருக்கறனால அப்பப்போ அப்படி பார்த்துட்டே இருப்பாராம், சும்மா நேரம் போகாதப்ப அப்படி பார்த்துட்டே இருப்பார் போல. அது அவருக்கான மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், டிங் 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 அந்த செகண்ட்ஸ் வந்து நீங்க டெய்லி உங்க வீட்டுல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மைண்ட்ல இருக்கும்ல, உங்க மைண்ட்ல அதுக்கான தாளம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். டிங் 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 அதை வச்சுதான் அந்த மனுஷன் ரொம்ப தெளிவா மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதை வச்சுதான் அந்த மனுஷன் ரொம்ப தெளிவா மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு 2வது ரவுண்ட்ல அந்த டீம் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுதான் சொல்றேன்ல, இன்னைக்கு வந்து கிளாக் டாஸ்க், நாளைக்கு என்ன டாஸ்க் வரும்னு தெரியல, நாளைக்கு டாஸ்க்கை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இதில் 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க, இன்னும் எத்தனை பாயிண்ட் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா என்னன்னா எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல கண்டிப்பா சண்டை வரும். ஏன்னா ஒரு டீம்ல இருந்து ஒரே ஒரு நபருக்கான ஃபேமிலி தான் உள்ள வந்து 24 ஹவர்ஸ் இருக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இப்ப வினோத்தோருக்கான டீம் வின் பண்ணிச்சுன்னா சாண்ட்ரா போராடுவாங்க, அழுது உருண்டு கண்ணீர் வடிச்சிரும். அது ஐயோ விட்டுருங்கடா, என் புருஷனை வீட்டுக்குள்ள விடுங்கடான்னு சொல்லிட்டு கண்டிப்பா போராடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பிக் பாஸ் கொடுத்துருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி தான் பிக் பாஸ் பிளான் பண்ணியிருக்காரு. எங்க வின் பண்ணாலும் எப்படியாச்சும் சாண்ட்ரா அவர்கள் வின் பண்ணிட்டா பிரச்சனை உள்ள அனுப்பி ஒரு 24 ஹவர்ஸ் வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணிடணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருப்பார் போல. ஆனா இந்த டீம் ஃபார்ம் ஆகுனது எல்லாமே பிக் பாஸ்க்கான பிளான் கிடையாது, அது ரேண்டம் தான். ஏன்னா ரேண்டமா நம்பரை உள்ள தூக்கி போட்டு குலுக்கி இது பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? ரேண்டமா தான் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த வகையில் ரேண்டமா தான் அந்த டீம் ஃபார்ம் ஆயிருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வினோத்துக்கான டீம் வின் பண்ணா கண்டிப்பா சாண்ட்ரா வந்து எனக்கான குடும்பம் தான் உள்ள வரணும், எனக்கான குடும்பம் தான் உள்ள இருக்கணும்னு சொல்லி போராடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் டான்சிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு 2 டீம் சூப்பர் வைப் பண்றாங்க ப்ரோ. ஒன்னு நம்ம வினோத்துக்கான டீம், 2வது சபரிக்கான டீம். சபரிக்கான டீமை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபன் பண்றாங்க, அங்க ஸ்டேஜ் மேலேயும் சரி ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கியும் சரி பயங்கர வைபா டான்ஸ் ஆனாங்க. அதே மாதிரி வினோத்துக்கான டீம்லயுமே சாண்ட்ரா அவர்கள் சூப்பரா டான்ஸ் ஆனாங்க ப்ரோ. சேச்சிக்கான டான்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, சேச்சி செமையா டான்ஸ் ஆனாங்க, வினோத் செமையா வைப் பண்றாப்ல, அமித் குதிக்கிறாப்ல, அப்புறம் பேர் என்ன திவ்யா செமையா ஆடுறாங்க, நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. திவ்யாக்கு டான்ஸ் வரல, இருந்தாலும் அதை எதோ அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா பாருக்கான இது வந்து எனக்கு பெருசா பிடிக்கல, ஏன்னு தெரியல. அவங்களுக்கான காஸ்டியூமும் பெருசா நல்லா இருந்த மாதிரில நல்லா இல்லை. அவங்க டான்ஸ் வந்து எனக்கு பெருசா பிடிக்கல. உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ பார்க்கலாம் யார் டீம் வின் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க, யாருக்கான டீம் வின் பண்ணணும், யாருக்கான ஃபேமிலி உள்ள 24 ஹவர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த